ராஜாதித்தன். அத்தியாயம் 9. கல்வெட்டு தகவல். திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் காணப்படும் கண்டராதித்தரின் 5வது ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒன்றில் உத்தம சோழரின் பெயர் உடையார் என்ற அடைமொழியோடு காணப்படுகிறது. உடையார் என்ற சிறப்பு பெயர் சோழ மன்னர்கள் அரசராக பதவியேற்ற பிறகு குறிப்பிடப்படுவது என்பதால் இக்கல்வெட்டு பிற்காலத்தில் உத்தம சோழர் காலத்தில் வடிக்கப்பட்டிருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. கங்க நாட்டு அரண்மனையில் கொதித்து கொண்டிருந்தான் பூதுகன். அவனுக்கு எதிரே உள்ள பெரிய ஆசனத்தில் தீவிர யோசனையோடு அமர்ந்திருந்தார் மன்னரான பிருத்விபதி. இடப்பக்கமாய் மற்றொரு ஆசனத்தில் வீற்றிருந்தான் மூத்த இளவரசனான ராஜமல்லன். பார்த்தீர்களா மாமா, கடைசியில் நான் சொன்னது போலவே நடக்கிறது, பார்த்தீர்களா? நமது வேண்டுகோளை நிராகரித்து விட்டார்கள் ராஷ்டிரகூடர்கள். வானர்குல தேசத்திற்கு துணையாக போரில் ஈடுபடுவார்கள் போலும். இனிமேலும் நாம் அமைதியாக இருப்பது நன்றாய் இருக்காது. உடனடியாய் இது பற்றி முடிவெடுத்தே ஆக வேண்டும், அதுவும் இப்போதே என்று கோபமாக வார்த்தைகளை வீசினான் பூதுகன். நீ சொல்வது போல எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவெடுக்க இயலாது தம்பி. வானகபாடி மீது போர் எடுத்து வரப்போவது சோழன். நட்பு நாடாகிய ராஷ்டிரகூடத்திடம் உதவி கேட்டிருக்கிறான் வானகன். உதவுவதும் உதவாமல் போவதும் அவர்களின் விருப்பம். இதில் நாம் தலையிட்டதே தவறு எனும்போது இது பற்றி முடிவெடுக்க என்ன இருக்கிறது? அவர்களது பிரச்சனையை அவர்களே பார்த்து கொள்ளட்டுமே என்றான் ராஜமல்லன் வேகமாக. விழாவிற்கு அழைத்துவிட்டு வானக இளவரசன் விக்ரமாதித்தனுடன் சேர்ந்து கொண்டு நம்மை அவமானப்படுத்தினான் என்பதை அறியாமல் போனீர்களா அண்ணா? சட்டென்று கேட்டான் பூதுகன். மறுபடியும் விஷயத்தை நீ திசை திருப்புகிறாய் தம்பி. அங்கு போக வேண்டாம் என எவ்வளவோ கூறியும் நீயாகவே சென்று அவமானப்பட்டு வந்தாய். என்ன நடந்தது என்பது பற்றி நாங்களும் முழுமையாக அறியவும் இல்லை என்றான் ராஜமல்லன். அப்படியென்றால் நான் பொய்யுரைத்தேன் என்கிறாயா அண்ணா? அல்லது எனக்கு நேர்ந்த அவமானம் உங்களுக்கானது இல்லை என்கிறாயா? ஆவேசப்பட்டான் பூதுகன். அப்படி கூறவில்லை. இந்த ஒரு விஷயத்திற்காக ராஷ்டிரகூடத்தோடு நாம் எதற்கு முரண்பட வேண்டும்? அவசியமின்றி ஏன் எதிரியாக வேண்டும்? அப்படியே ஆனாலும் சோழம் நம்மிடம் உதவி ஏதும் இதுவரை கோரவில்லையே. வானகர்கள் நமக்கு எதிரிகள் என்பதை மறுக்கவில்லை. அதே சமயம் சோழத்திற்கு இப்போரில் நாம் உதவுவதால் நமக்கு என்ன லாபம் இருக்க போகிறது? சம்பந்தமே இல்லாத சோழத்திற்காக நாம் எதற்கு ராஷ்டிரகூடத்தோடு மோத வேண்டும் என்று கேட்டான் ராஜமல்லன். நாளை நமக்கென்று ஒரு தனித்த பெருமை நிலைத்திருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான், உன் தனிப்பட்ட விருப்பத்திற்காகத்தான் ராஷ்டிரகூடத்தினை பகைத்து கொள்ள வேண்டாம் என நீ இங்கு மன்றாடுவது எனக்கு புரிகிறது அண்ணா. ஆனால் நீ நினைத்திருப்பது ஒரு காலம் நடக்கப் போவதில்லை என்றான் பூதுகன் குரூரமாக சிரித்தபடி. என்ன என்ன தனிப்பட்ட விருப்பம்? என்ன நடக்கப் போவதில்லை? கேட்கும் போதே தடுமாறினான் ராஜமல்லன். அதை மனதில் குறித்து கொண்டார் பிருத்விபதி. என்னவென்று புரியவில்லையா அண்ணா? அல்லது புரியாதது போல நடிக்கிறாயா? ராஷ்டிரகூடத்து இளவரசி ரேவகாவை வானகபாடி இளவரசனான விக்ரமாதித்தனுக்கு மணமுடித்து தருகிறேன் என என் முன்னேதான் வாக்களித்திருக்கிறான் கிருஷ்ணன். ஆக நீ ராஷ்டிரகூடத்திற்கு உதவினாலும் உதவாவிட்டாலும் நீ எண்ணி இருப்பது நடக்கவே போவதில்லை என்று கூறி கேலியாக புன்னகைத்தான் பூதுகன். இது கேட்டு பெரும் அதிர்ச்சியடைந்தான் ராஜமல்லன். எதன் பொருட்டு இத்தனை தூரம் வாதிட்டேனோ அத்தனையும் விழலில் இறைத்த நீராகி போனதா? கிருஷ்ணன் வாக்களித்திருக்கிறானா விக்ரமாதித்தனுக்கு? பூதுகன் தான் சொல்கிறானே, எனில் ரேவகாவை மணந்து கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய ஆசை என தனக்குள்ளேயே கேள்விகளை எழுப்பிக் கொண்டு பதில் தெரியாமல் விழித்தான் ராஜமல்லன். என்ன மல்லா, என்ன கூறுகிறான் பூதுகன்? என்ன நடக்கிறது இங்கு? போர் சம்பந்தமான விவாதத்தில் உன் தனிப்பட்ட ஒருவனின் விருப்பம்தான் முதன்மையான விஷயமா என்று கேட்டார் பிருத்விபதி கோபமாக. இல்லை மாமா, அப்படி எதுவும் இல்லை. ராஷ்டிரகூடத்தில் பெண் எடுத்து உறவு கொண்டால் நமக்கான வலிமை அதிகமாகும் என்ற ஒரு எண்ணத்தை தான் நான் பூதுகனிடம் பகிர்ந்து கொண்டேனே தவிர எனது சுய விருப்பம் என்று இதில் ஏதும் இல்லை. அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னுடைய கேள்வி எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ராஷ்டிரகூடத்துக்கு எதிராக நாம் திரும்பினால் அது சோழத்திற்கு ஆதரவு அளித்ததாக ஆகிவிடும். அதனால் நமக்கு என்ன லாபம்? சோழன் வருவான், வெல்வான், செல்வான். வென்றால் வானகப்பாடி அவன் வசமாகிவிடும். தோற்றால் அவன் திரும்பி விடுவான். நாம் தான் பகையாளி ஆகிவிடுவோம் ராஷ்டிரகூடத்திற்கு. இது தவிர வேறு என்ன இருக்கிறது இப்போரினால் என கேட்டான் ராஜமல்லன். சுயமரியாதையோடு வாழ முடியும் நம்மால்.
எவரையும் நம்பி நாம் இல்லை என்பது உலகிற்கு தெரிய வரும். இதெல்லாம் முக்கியமாக படவில்லையா உங்களுக்கு என்றான் பூதுகன். எனக்கு இதில் உடன்பாடில்லை மாமா. மற்றவை தங்கள் விருப்பப்படி. விருப்பமில்லாமல் நான் களம் காணவும் முடியாது என்றான் ராஜமல்லன். தேவையில்லை, உத்தரவு மட்டும் தாருங்கள் மாமா, அது போதும். நானே செல்கிறேன் நமது படைகளோடு. களம் காண்பது மட்டுமல்ல, நல்லதோர் பாடம் புகட்டி வருகிறேன் ராஷ்டிரகூடத்திற்கு என்றான் பூதுகன். என்ன செய்ய போகிறோம் என்பதே இன்னும் முடிவாகவில்லையே பூதுகா. அதற்குள் எவர் செல்கிறார் என்ற விவாதம் எதற்கு? அப்படி ஒருவேளை களம் காண வேண்டுமெனில் வானகப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டியது எனது கடமைதானே தவிர அது உங்களுடையதல்ல. எனவே தலைமை ஏற்று போக போகிறவன் நான் தான், அதில் மாற்றமில்லை என்றார் பிருத்விபதி. எப்படியோ இப்போரில் நாம் கலந்தே ஆக வேண்டும். கிருஷ்ணனுக்கு நாம் யார் என்பதை காட்டியே தீர வேண்டும். ஒரு பெரும் அரசியல் மாற்றம் நம்மால் தான் நிகழ்ந்தது என்று நாளைய வரலாறு பேச வேண்டும் என்ற பூதுகனின் வார்த்தைகள் சட்டென்று ஏதோ ஒன்றினை புரிய வைத்தது பிருத்விபதிக்கு. மிகச் சரியாக சொன்னாய் பூதுகா. மாற்றங்கள் தடுக்க முடியாதவை. எவரோடும் இல்லாமல் இருப்பதை விட எவரோடாவது இணைந்திருந்து முன்னேறுவதே சிறப்பு. அதே போல நிபந்தனைகளை விதித்துவிட்டு உதவுவதை விட முதலில் உதவிவிட்டு பிறகு வேண்டியதை பெறுவது கம்பீரம். நாம் இரண்டாவதை செய்வோம். எதுவுமே கிட்டாவிடனும் சமயத்தில் உதவினோம் என்ற நற்பேறு நமக்கு இருக்கும் என்றார் பிருத்விபதி. அப்படியாயின் ராஷ்டிரகூடத்திற்கு எதிராக செயல்பட போவதாக முடிவெடுத்து விட்டீர்களா மாமா கேட்டான் ராஜமல்லன். இல்லை, நம்முடைய வேண்டுகோளை ராஷ்டிரகூடம் நிராகரித்ததற்கான பதிலடி தரப்போகிறோம் என்றார் பிருத்விபதி. சோழம் நாளை நமக்கு எதிராக திரும்பாது என உத்தரவாதம் அளிக்க முடியுமா தங்களால் கேட்டான் ராஜமல்லன். நாம் சோழத்திற்கு உதவி செய்ய போவதில்லை, ராஷ்டிரகூடத்தை எதிர்க்க போகிறோம். நாம் வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காததன் விளைவை அவனுக்கு உணர்த்த வேண்டுமல்லவா? அதற்காக தேவையில்லாமல் வானகர்களுக்கு உதவியாக அவன் செல்கிறான் எனில் அதனை வேண்டாம் என சொன்ன நாமே முன்னின்று தடுப்பதுதானே முறையாக இருக்கும் ராஜமல்லா என்று பிருத்விபதியை வெறித்த விழிகளோடு பார்த்தான் ராஜமல்லன். எதுவுமே பேசாமல் அங்கிருந்து விரைந்து வெளியேறினான். பிருத்விபதியின் வார்த்தைகளை கேட்டு பூரிப்படைந்தான் பூதுகன். தான் நினைத்தது போலவே நடக்கப் போகிறது என்ற எண்ணமே அவனை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. சோழர் படை நிச்சயமாக வானகர்களை வீழ்த்தும். விக்ரமாதித்தன் உயிரிழப்பான் அல்லது சொந்த நாட்டையாவது இழப்பான். எது நடப்பினும் ராஷ்டிரகூடத்தில் பெண் எடுக்கலாம் என்ற அவனது எண்ணம் நிறைவேறாது என தனக்குள் அகமகிழ்ந்து கொண்டான் பூதுகன். அப்படியே நடந்தாலும் கங்க நாடு ராஷ்டிரகூடத்தை எதிர்க்கிறது என்ற ஒரு காரணம் போதுமே. ரேவகா உனக்கும் கிடைக்க மாட்டாளே பூதுகா என உள்ளிருந்து ஒரு குரல் பலமாக ஒலித்தது. முதலில் தடை கற்களை அகற்றுவோம், அதன் பிறகு தானாகவே ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என தனக்குத்தானே பதிலளித்து கொண்டான் பூதுகன். நமது படைகளை தயார் நிலையில் வைக்க சொல்லி தளபதிகளுக்கு தகவல் அனுப்பிவிடலாமா மாமா ஆர்வமாய் கேட்டான் பூதுகன். செய்துவிடலாம். அதற்கு முன்பு சோழத்திலிருந்து படை எப்போது புறப்படுகிறது என்பதையும் ராஷ்டிரகூட படை எந்த இடத்தில் அதனை மறிக்கப் போகிறது என்பதனையும் நமது ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொள்ள சொல் பூதுகா என உத்தரவிட்ட பிருத்விபதியை மகிழ்வோடு வணங்கி அங்கிருந்து வேகமாக நகர்ந்தான் பூதுகன். இளம் வயதிலேயே இறந்து போன தன் மகனான விக்கி அண்ணனின் நினைவு வாட்டியது பிருத்விபதியை. அவன் மட்டும் இருந்திருந்தால் இந்த போருக்கு அவனே தலைமையேற்று நடத்தி இருப்பான். அவன் போன பிறகு ராஜ்ய விரிவாக்கம் என்பதையே மறந்து போனார் பிருத்விபதி. இருப்பதை கொண்டு நிலையான அமைதியான ஒரு வாழ்க்கையை தன் காலத்தில் தந்தாலே அது போதுமானது என்ற எண்ணத்தோடு எவரோடும் பகைமை கொள்ளாமல் ஆண்டு கொண்டிருந்த பிருத்விபதிக்கு ஏனோ இம்முறை பெரும் தூண்டுதலாக அமைந்தது சோழம். வருங்கால வரலாற்றில் சோழமானது மிக பெரிய சக்தியாக உருவெடுக்கும் என்றே அவருக்கு தோன்றியது. நேரடி வாரிசு என எவரும் இல்லாத காரணத்தால் தனது கிளை வழி வம்சத்தில் வந்த ராஜமல்லனையும் பூதுகனையும் இளவரசர்களாக அறிவித்திருந்தார் பிருத்விபதி. இன்று இருவரின் கண்ணோட்டமும் வெவ்வேறு திசையில் பயணிப்பதை அறிந்த பிருத்விபதி தனக்குள்ளேயே யோசித்து கொண்டார். தமது முன்னோர்கள் முன்பு பல்லவரோடு பயணித்திருக்கும் தருவாயில் சோழத்திற்கு துணை நின்றதையும் நினைவு கூர்ந்தார். இப்போரின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதனை தனக்குள்ளேயே கணித்து பார்த்தார். ஓரளவு தனது முடிவு திருப்தியாகவே இருந்தது. தான் அறிந்த வகையில் நன்றி மறக்காதவன் பராந்தக சோழன் என்பதால் கேளாமலேயே செய்யப்படும் இந்த உதவியானது நிச்சயமாக மதிக்கப்படும் என்ற நம்பிக்கையை உண்டாக்கியது பிருத்விபதிக்கு. அதே நேரம்
வானகப்பாடி தேசத்தின் தலைநகரான வானபுரத்திற்குள் நுழைந்தது அந்த வணிகர் கூட்டம். கோட்டை வாயிலிலேயே முழுவதுமாக பரிசோதிக்கப்பட்டது. சோழ தேசத்திலிருந்து வருகிறார்கள் அந்த வணிகர்கள் என்றவுடன் கண்காணிப்பும் சோதனையும் இன்னும் அதிகமாகியது. வழக்கமாக வருகிறவர்கள் தானே நாங்கள், இந்த முறை என்ன சோதனைகள் அதிகம் உள்ளதே கேட்டார் வணிகர்களுக்கு தலைமை ஏற்று வந்த பெரிய மாணிக்கம் என்ற முதியவர். நிலைமை என்ன என்பதை அறியாமலா வந்திருக்கிறீர்கள் கேட்டார் காவலர் தலைவன். சோழம் விட்டு புறப்பட்டு 3 திங்கள்களாகிவிட்டன ஐயா. ஆங்காங்கே வியாபார நிமித்தமாக தங்க வேண்டியிருந்ததால் தாமதமாகி போனது. ஏதாவது விசேஷமா ஐயா கேட்டார் பெரிய மாணிக்கம். விசேஷமா? போர் மூலம் சூழ்நிலை உள்ளதையா. உங்களது தேசத்தில் இருந்துதான் படையெடுத்து வரப்போகிறார்களாம் என்றார் தலைமை காவலன். வணிகனுக்கு ஏதையா சொந்த ஊர், எங்கெங்கு தங்குகிறோமோ அதெல்லாம் எங்கள் நிலமே என்றார் பெரிய மாணிக்கம். சரி, இம்முறை என்ன கொண்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டார் தலைமை காவலன். பொருட்கள் சிலவற்றை அவர் கூற ஆச்சரியப்பட்டார் காவலன். ஆகா, எளிதில் இங்கு கிடைக்காத பொருட்களாகவே தேர்வு செய்து கொண்டு வந்துள்ளீர்கள் போலும் இம்முறை. ஆனால் அதிக நாட்கள் தங்க முடியாது. அதனால் விரைவில் வணிகத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பி விடுங்கள் என்றார் தலைமை காவலன். என்ன ஐயா இப்படி பயமுறுத்துகிறீர்கள்? இன்னும் 15 நாட்களில் பொருட்களை ஏற்றி கொண்டு எங்களது வண்டிகள் வேறு வருமே. இந்நேரம் புறப்பட்டிருப்பார்களே அங்கிருந்து என வருத்தப்பட்டார் பெரிய மாணிக்கம். புறப்படும் முன்பே நிலைமை என்ன என்பதை விசாரிக்கும் வழக்கம் இல்லையோ கேட்டார் காவலர் தலைவன். நீங்கள் கூறுவது போல எந்த ஒரு நிலைமையும் அங்கு இல்லையே ஐயா. உறுதியாக தெரியுமா போர்க்கால சூழ்நிலை என கேட்டார் பெரிய மாணிக்கம். எனக்கு தெரியவில்லை, ஆனால் பேச்சு அடிபடுகிறது இங்கு. விரைவில் படையெடுப்பு நடக்கும் என்று உறுதியாகிறது என்றார் தலைமை காவலர். அப்படி ஏதேனும் இருப்பின் எங்களை இங்கே வணிகம் செய்ய அங்கிருந்து புறப்படும் போதே மறுத்திருப்பார்களே. அவ்வாறு ஏதும் அங்கு நடக்கவில்லையே. என்னவோ ஐயா, விரைவில் வணிகம் முடித்து திரும்பி விடுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்றார் காவலர் தலைவன். அண்டை நாடுகளை போரிட்டு வென்று அடக்குவதுதான் அரசனுக்கான ஆண்மை என்ற தவறான புரிதல் எப்போது தொடங்கியதோ அன்றிலிருந்தே பிரச்சனை தான் எங்களுக்கு என்று புலம்பினார் பெரிய மாணிக்கம். ஏறக்குறைய பெரிய மாணிக்கத்தின் வயதையே ஒத்திருந்த அந்த காவலர் தலைவர் பெரிய மாணிக்கனாரின் கூச்சில் உள்ள வலியினை உணர்ந்து கொண்டார். உண்மைதான் ஐயா, இருக்கும் நிலப்பரப்பிற்குள் தம் மக்களை அமைதியாக வாழ வைக்கும் வழிமுறைகளை சிறப்பாக செய்து செயலாற்றுபவன்தான் நல்லதொரு அரசன். எதிரிகளால் ஆபத்து என வரும்போது எல்லையிலேயே அவனை படை கொண்டு நிறுத்தி தன் வீரத்தால் அவனை துரத்தி அடிப்பதுதான் அரசனின் கடமையும் கூட. காலப்போக்கில் இது மாறி படையெடுத்து வென்று எல்லையை விரிவமைப்பது மட்டுமே ஒரு அரசனுக்குரிய முக்கிய கடமையாகி போய்விட்டது. இந்த மாற்றம்தான் பல அரசுகளின் அமைதியை காவு வாங்கிவிட்டது என்றார் அந்த காவலர் தலைவன். ஆச்சரியமாக இருக்கிறது தங்களின் பேச்சு என்றார் பெரிய மாணிக்கம். ஏன், என்னவாயிற்று என் பேச்சில் கேட்டார் காவலர் தலைவன். ஒரு மறவனாக இருந்து சில போர்களையாவது நீங்கள் கண்டிருப்பீர்கள். வயதாகிவிட்டபடியால் கோட்டை காவலில் பணியமர்த்தியிருப்பார்கள். என்றாலும் மறவனின் குணமானது நிச்சயமாக மாறி இருக்காது. அப்படி இருக்க தங்களின் வாயால் போர் பற்றிய இக்கருத்துக்கள் உண்மையிலேயே ஆச்சரியமூட்டுகின்றன என்றார் பெரிய மாணிக்கம். என்னையா செய்வது, காலம் சில நல்ல விஷயங்களை தாமதமாகத்தான் கற்றுத்தருகிறது என்றார் அந்த காவலர் தலைவன் விரக்தியான ஒரு சிரிப்போடு. ஒரு போரால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் விளைவுகளை பட்டியலிட்டு அதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை ஆராய்ந்தோம் எனில் போர் எடுக்கும் எண்ணமே எவருக்கும் தோன்றாமல் போய்விடும் என்றார் பெரிய மாணிக்கம். ஆமாம், அதிலும் வணிகர்களாகிய உங்கள் பாடு திண்டாட்டம்தான். உள்நாட்டு பொருட்களின் விலையேற்றமும் கூடாது, வெளிநாட்டு வணிகமும் நடைபெறாது. இதில் எந்த பொருட்களின் விலையை கூட்டவும் இயலாது. முன்பு கிடைத்த லாபத்தை தான் இது போன்ற சமயங்களில் பயன்படுத்த முடியும் என்றார் காவலர் தலைவன். மிக சரியாக சொன்னீர்கள். நம்மால் இதனை மாற்றவும் இயலாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது வணிகர்களுக்கு மட்டுமே சரியாக பொருந்தக்கூடிய ஒன்று. சரி, அதை விடுங்கள். விரைவில் எங்களையும் எங்களது பொருட்களையும் சோதனையிட்டு அனுப்பி வைத்தால் போதும். அங்கு போய் எல்லாவற்றையும் அடுக்கி வைக்கவே நேரம் சரியாகிவிடும். விடியல் வேளையிலேயே வியாபாரத்தை ஆரம்பிக்கவும் முடியும் என்றார் பெரிய மாணிக்கம். இதோ ஆகிவிட்டது ஐயா, எம் வீரர்கள் முடித்து விடுவார்கள் விரைவில். நானே சென்று பார்க்கிறேன் என்ற காவலர் தலைவன் வண்டிகளை நோக்கி நடக்க அடுத்து செய்ய வேண்டிய பணிகளை ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்தார் பெரிய மாணிக்கம்.
மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.